சொல்லுங்க இப்ப எங்க போய் பாக்குறீங்களோ பாருங்க சொல்லுங்க இப்ப சொல்லுங்க எங்க பாக்குறீங்களோ பாருங்க சொல்லுங்க இப்ப அவர் சொன்னார்ல நீங்க போய் எங்க போய் பாக்குறீங்களோ பாருங்க அப்படின்னு கவர்மெண்ட் கோயிலுக்கு 16 லட்சமா 38 லட்சம் வாங்கி கோயிலுக்கு சட்டம் போட்டு பாருங்க கோயிலுக்கு கொடுங்க ஏன் அடுத்து கொடுங்க சட்டம் போடாதீங்க நீங்களே ஏழை வந்து எடுக்கிறவங்க உள்வாடகை எடுக்கூடாதுன்னு படுங்க. நான் என்ன கேட்டேன் சார்ட்ட கேட்டேன் ஏழை எடுக்கிறவங்க உள்வாடகை கொடுக்கூடாதுன்னா அப்ப ஏழை எடுத்து அவரே நடத்துவாங்களான்னு கேட்டேன். சரிங்களா? ஏன்னு கேட்டா அந்த கடைக்காரங்களுக்கு சாதகமா 40 கடைக்காரங்க நீங்க தனித்தனியா ஏழை விடுங்கன்னு சொல்லி கேட்டோம். அதுக்கு பதில் அல்ல அடுத்த டெண்டர்ல நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க இல்ல உங்க வீடியோ உங்க எம்ப்ளாயி எடுத்துட்டு இருக்காரு நாங்க ஏன் எடுக்க கூடாது நாங்க நீதி கேட்க தானே வந்தோம் உங்க எம்ப்ளாயி எடுத்துட்டு இருக்காருல ஆஃப் பண்ண சொல்லுங்க நீக்கிட்டீங்க. இப்ப ஏழை எடுத்தவங்க ஒரு கடைக்கு 1 லட்சம் ரூபாய் கேட்கறாங்க. நீங்க டெண்டர் 16 லட்சம் ரூபாய் ஏன் விடுங்க 20 லட்சம் ரூபாய் யாருக்கு நட்டோம் கோயிலுக்கா இல்ல கடை எடுத்தவனுக்கா இல்ல இப்ப இந்த 20 லட்சம் ரூபாய் எடுக்கிறவங்க வரக்கூடிய பக்தர் தலையில தான் இதெல்லாம் விடுவோம். 40 ரூபாய்க்கு விற்பா நீங்க போய் கேட்பீங்களா 1 லட்சம் ரூபாய்க்கு 60 நாள் எடுத்தவன் கடை என்ன நடத்துவான் இல்ல நீங்க கோயிலுக்கு வருமானம் பண்ணு சொல்லுங்க நாங்க போயிடுறோம். கோயிலுக்கு நீங்க நட்டப்படுத்திட்டு வியாபாரியும் நெசி விட்டீங்க எங்க வெளியில இருந்து வந்து கடை எடுக்கிறான். பொது டெண்டர் வந்து பொது உள்வேலைக்கு வந்து நீங்க போட்டுருக்கீங்களா இந்த கண்டிஷன் ஏன் நீக்கினீங்க அப்ப சாதகமா நீங்க போட்டே பாத்தீங்கன்னா உடன்படி